எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 30 நாள் 30 டிப்ஸ் சேலஞ்சில் இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். நமக்கு இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் எல்லா வெற்றியாளர்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்க மட்டும் எப்படி சாதிக்கிறாங்க? நேரத்தை எப்படி சரியா பிளான் பண்றதுன்னு இந்த வீடியோவில் 30 பாயிண்ட்ஸா மெதுவா விளக்கமா பார்க்க போறோம். முதலாவது விஷயம் டைம் வேல்யூ உணர்தல். போன நிமிஷம் திரும்ப வராதுங்கிறத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. நேரத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பாருங்க. அதை வீணாக்குறது உங்க ஃபியூச்சரை நீங்களே தடுக்கிறதுக்கு சமம். இரண்டாவது விஷயம் டு லிஸ்ட் தயாரித்தல். தினமும் காலையில எழுந்ததும் இல்லனா முந்தின நாள் நைட்டே இன்னைக்கு என்னென்ன வேலைகள் இருக்குன்னு ஒரு பேப்பர்ல வரிசையா எழுதுங்க. இது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும். மூன்றாவது விஷயம் பிரையாரிட்டி கொடுத்தல். எல்லா வேலையும் இம்பார்ட்டன்ட் இல்ல, எது ரொம்ப முக்கியமோ அதை முதல்ல செய்யுங்க. முக்கியமான வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நான்காவது விஷயம் டெட்லைன் நிர்ணயித்தல். ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது இதை 1 மணி நேரத்துல முடிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. இது உங்களை இன்னும் பாஸ்டா வேலை செய்ய வைக்கும். ஐந்தாவது விஷயம் ஏர்லி மார்னிங் பயன்படுத்துதல். உலகமே தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க வேலையை ஆரம்பிச்சா மத்தவங்களை விட நீங்க 2 மணி நேரம் அட்வான்ஸா இருப்பீங்க. அந்த நேரத்துல டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆறாவது விஷயம் கோல்ஸை சின்னதாக்குதல். ஒரு மொத்த புக்கையும் இன்னைக்கே படிக்கணும்னு நினைக்காம இன்னைக்கு ஒரு 3 சாப்டர் மட்டும் படிப்பேன்னு பிரிச்சுக்கோங்க. சின்ன சின்ன டார்கெட் சீக்கிரம் முடியும். ஏழாவது விஷயம் மல்டி டாஸ்கிங் தவிர்த்தல். ஒரே நேரத்துல 2-3 வேலையை செய்யாதீங்க. சாப்பிடும்போது படிக்கிறது இல்லனா மியூசிக் கேட்டுட்டே ஹோம்வொர்க் பண்றது உங்க நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணும். எட்டாவது விஷயம் நோ சொல்ல பழகுதல். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு படிக்கிற நேரத்துல வெளியே போகாதீங்க. படிக்கிற நேரத்துல மத்த எல்லா விஷயத்துக்கும் தைரியமா நோ சொல்ல கத்துக்கோங்க. ஒன்பதாவது விஷயம் போமோடோரோ டெக்னிக். நேரத்தை மேனேஜ் பண்ண இது ஒரு பெஸ்ட் மெத்தட். 25 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இப்படி செஞ்சா மூளை டயர்ட் ஆகாம அதிக நேரம் ஒர்க் செய்யும். 10வது விஷயம் சோசியல் மீடியா கட்டுப்பாடு. சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன்னு சொல்லுவோம், ஆனா 1 மணி நேரம் ஓடி போயிருக்கும். அதனால மொபைல் யூஸ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு டைம் ஸ்லாட் ஒதுக்குங்க. 11வது விஷயம் டிராவல் டைம் பயன்படுத்துதல். நீங்க பஸ்லயோ இல்ல வேன்லயோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கேப்ல சின்ன சின்ன நோட்ஸ் அல்லது ஆடியோ லெசன்ஸ் கேட்டு நேரத்தை சேவ் பண்ணுங்க. 12வது விஷயம் ஸ்டடி டேபிள் சீராக வைத்திருத்தல். தேவையான பேனா பென்சில் புக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கட்டும். ஒவ்வொரு பொருளையும் தேடுறதுக்கு ஆகிற நேரத்தை மிச்சப்படுத்த இது உதவும். 13வது விஷயம் வெயிட்டிங் டைம் பயன்படுத்துதல். டாக்டர் கிட்ட போறப்போ இல்லனா யாருக்காவது வெயிட் பண்றப்போ கையில் ஒரு பாக்கெட் நோட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த கேப்ல ஒரு 5 பாயிண்ட் படிச்சிடலாம். 14வது விஷயம் ப்ராப்பர் ஸ்லீப். நேரத்தை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லி தூக்கத்தை குறைக்காதீங்க. சரியா தூங்கலனா அடுத்த நாள் முழுக்க நீங்க டல்லா இருப்பீங்க. அது நேரத்தை இன்னும் அதிகமா வீணாக்கும். 15வது விஷயம் குரூப் ஸ்டடியை தவிர்த்தல். ரொம்ப முக்கியமான தேவை இருந்தா மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிங்க. இல்லனா காசிப்ல தான் டைம் அதிகமா போகும். தனியா படிக்கிறது தான் நேரத்தை மிச்சப்படுத்தும். 16வது விஷயம் அட்வான்ஸ் பிளானிங். அடுத்த வாரத்துல என்ன படிக்கணும், என்ன டெஸ்ட் இருக்குன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் டென்ஷன் இருக்காது. 17வது விஷயம் அன்னெசரி ஆர்குமெண்ட் தவிர்த்தல். யாராவது கூட தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா உங்க மைண்டும் டைமும் தான் வேஸ்ட் ஆகும். அதை இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க. 18வது விஷயம் டஃப் சப்ஜெக்ட்டுக்கு காலை நேரம். நேரத்தை சரியா மேனேஜ் பண்ண கஷ்டமான விஷயத்த மார்னிங்கே முடிச்சிருங்க. ஈவினிங் டயர்டா இருக்கும்போது கஷ்டமானதை எடுத்தா டைம் தான் அதிகமாகும். 19வது விஷயம் நோட்ஸ் எடுக்கும் பழக்கம். கிளாஸ் கவனிக்கும் போதே ரஃப் நோட்ஸ் எடுத்துட்டா வீட்டுக்கு வந்து திரும்பவும் தேடி தேடி படிக்கிற நேரம் உங்களுக்கு மிச்சமாகும். 20வது விஷயம் ப்ரோக்ராஸ்டினேஷன் விடுதல். நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற தள்ளி போடும் பழக்கம் தான் நேரத்தோட பெரிய எனிமி. இப்போவே செய்யுங்க. 21வது விஷயம் ட்ரெஸ் மற்றும் உணவை திட்டமிடுதல். நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், என்ன மெனுன்னு நைட்டே டிசைட் பண்ணிட்டா காலையில அந்த கன்ஃபியூஷன்ல போற 10 நிமிஷம் சேவ் ஆகும். 22வது விஷயம் மெடிடேஷன் மற்றும் எக்ஸசைஸ். ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்றதுனால உங்க பாடி ஆக்டிவ் ஆகும். இதனால நீங்க மத்த வேலைகளை இன்னும் பாஸ்டா செஞ்சு முடிக்கலாம். 23வது விஷயம் சேஞ்ச் யுவர் லொகேஷன். ஒரே இடத்துல உட்கார்ந்து போர் அடிச்சு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா உடனே இடத்தை மாத்தி உங்க இன்ட்ரெஸ்ட அதிகமாக்குங்க. 24வது விஷயம் சிலபஸ் கவனித்தல். சிலபஸ்ல இல்லாத எதையாவது படிச்சு நேரத்தை வீணாக்காம எது தேவையோ அதை மட்டும் முதல்ல போக்கஸ் பண்ணுங்க. 25வது விஷயம் ஆப்ஸ் கண்ட்ரோல். உங்க போன்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு காட்டும் சில ஸ்கிரீன் டைம் ஆப்ஸ்களை யூஸ் பண்ணி உங்க நேரத்தை நீங்களே மானிட்டர் பண்ணுங்க. 26வது விஷயம் வீக்லி ரிவ்யூ. இந்த வாரம் நம்ம பிளான் படி நேரத்தை சரியா பயன்படுத்தணுமான்னு சண்டே செக் பண்ணுங்க. மிஸ்டேக் நடந்திருந்தா அடுத்த வாரம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 27வது விஷயம் குவாலிட்டி ரெஸ்ட். டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மிஷின் மாதிரி ஒர்க் செய்யறது இல்ல, சரியான நேரத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா வேலையை ஆரம்பிக்கிறது தான். 28வது விஷயம் ஒன் ஜாப் அட் எ டைம். ஒரு சாப்டர் படிக்க ஆரம்பிச்சா அதை முடிச்சிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். பாதியிலேயே வேற சப்ஜெக்ட்டுக்கு போனா ரெண்டுமே கம்ப்ளீட் ஆகாது. 29வது விஷயம் டெக்னாலஜி ஹெல்ப்.
அலாரம் அல்லது ரிமைண்டர் யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு டைம் செட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. 30வது விஷயம், பாசிட்டிவ் நைட். அன்னைக்கு நாள்ல நீங்க பிளான் பண்ணபடி நேரத்தை சரியா பயன்படுத்தினா உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்துக்கோங்க. இது அடுத்த நாள் இன்னும் பெட்டரா செயல்பட மோட்டிவேஷன் தரும். இந்த 30 டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணா 2026ல நீங்க ஒரு மிகச்சிறந்த சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்டா மாறுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு 3வது நாள் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.